உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வில்லிசை மூலம் நம்மை தேவனோடு ஒன்றிணைக்க ஒரு அழகான தருணம் கொடுக்கப்பட்டதாக உணர்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்புவதற்காக இங்கே எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆமென். இசை என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது உணர்வுகளின் பேரொளி. இன்று இந்த மேடையில் நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியடைய செய்யும் உணர்வுகளை அள்ளித்தரும் இசையினை வில்லிசையின் மூலமாக வேத வசனங்களோடும் வெளிப்பாடுகளோடும் உங்களுக்கு கொடுக்கும்படி தேவாதி தேவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படி உங்களோடு கூட இங்கே வருகை தந்திருக்கும் நம் சபையின் அன்பான மூப்பர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கும்படியாக வந்திருக்கின்ற எங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும்படி நம் சபையின் அன்பான மூப்பர்களை இங்கே அழைக்கிறோம். தேவம் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கங்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருடைய கரகோஷங்களோடு அல்லது கைத்தட்டல்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்க ஆசைப்படுகிறோம். தம்பி, கைத்தட்டு போதுமா? போதுமா? நல்லா கைத்தட்டுங்க. போதும்னா சொல்லுங்க. போதாது. போதும்னா சொல்லுங்க. போதாது. நன்றி. இடையிடையே பாடல்கள் வரும்போது நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கைத்தட்டுங்கள், சந்தோஷமாயிருங்கள். எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் உங்கள் மனதில் கொண்டு வர வேண்டியது இந்த வில்லிசை குழு, அதாவது நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படி மஸ்கட்டுக்கு வெளியில இருந்து வந்திருக்கிறோம். நீங்க யாருமே எங்களை உங்க சபையில உள்ள ஆளாட் நினைக்க கூடாது. எங்களை நீங்க மறந்துடணும். இது ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், எங்களை நீங்க மஸ்கட்டுக்கு வெளியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்க. ஏனென்றால் முற்றத்து முல்லைக்கு மனமில்லை என்று ஒரு சொல்லு உண்டு. அந்த நோக்கத்தோடு எங்களை சற்று எல்லாருமே எங்களை மறந்துடுங்க. தம்பி, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்? மஸ்கட்டுக்கு வெளியே இருந்தோம். ஓகே. இந்த வில்லு பாட்டினுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? ஏன் வந்தார்? அதிலும் ஏன் தாவீதின் வம்சத்தில் வந்தார்? ஏன் வந்தார்? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, ஆமாம் கட்டு தாளத்தோடு இனிய நல்லாரத்தோடு
கிருபை தர வேண்டும் ஐயா. கிருபை தர வேண்டும் ஐயா. வாடி துதித்து செய்தி சொல்ல கிருபை தர வேண்டும் ஐயா. கிருபை தர வேண்டும் ஐயா. வாடி துதித்து செய்தி சொல்ல கிருபை தர வேண்டும் ஐயா. கிருபை தர வேண்டும் ஐயா. இயேசு நாயகா கிருபை தர வேண்டும் ஐயா. கிருபை தர வேண்டும் ஐயா. இயேசு நாயகா கிருபை தர வேண்டும் ஐயா. கிருபை தர வேண்டும் ஐயா. அண்ணே, சொல்லு தம்பி. ஆண்டவரை வாழ்த்தி பாடியாச்சு. நமக்கு ஆண்டோட கிருபை கிடைத்தாயிச்சு. நம்ம வந்திருக்க மக்களை வாழ்த்தலனா ஆமா தம்பி, வருத்தப்பட மாட்டாங்களா? கண்டிப்பா தம்பி. நமக்கு இங்க அனுமதி கொடுத்த, சரி. நம்ம இங்க பாட அளித்த மூப்பர்களை வாழ்த்தி பாட வேண்டாமா? தம்பி பாடாம விட்டுருமா தம்பி? ஆமா. தம்பி நான் வாழ்த்தாமல் இருக்க முடியுமா? இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும், அக்காமார்களுக்கும் அக்காமார்களுக்கும், தம்பிமார்களுக்கும் தம்பிமார்களுக்கும், தங்கச்சிமார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும், எங்கள் அன்பிற்குரிய சபையின் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் சபையின் மூப்பர்களுக்கும் மூப்பர்களுக்கும் எங்கள் வில்லுவாட்டு குழுவின் சார்பாக சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம், வணக்கம். அண்ணே, சின்ன ஒரு காரியம்னே. சொல்லு தம்பி. நம்ம வெறும் வார்த்தையால மட்டும் நீங்க வாழ்த்திக்குது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா ஐயோ இருக்கு. தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நம்ம பாடி வாழ்த்து சொல்ல வேண்டாமா? தம்பி நம்ம பாடல் குழு அல்லவா? ஆமா. இது நமக்கு அழகா? தம்பி. அழகா இது அழகா? தம்பி ஆ, உங்கள் ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது. புரியணும்ல? திடீரென்று சொல்லிவிட்டீர்கள். ஆ, எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பாட வந்தோங்க. ஆமா, பாட வந்தோங்க. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பாட வந்தோங்க. ஆமா, பாட வந்தோங்க. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பாட வந்தோங்க. ஆமா பாட வந்தோங்க. எங்க இயேசு சாமி அன்பை இங்கே கூற வந்தோங்க. ஆமா, கூட வந்தோங்க. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பாட வந்தோங்க. ஆமா, பாட வந்தோங்க. இயேசு சாமி அன்பை இங்கே கூற வந்தோங்க. ஆமா, கூட வந்தோங்க. ஐயாமாரே வணக்கம், அம்மாமாரே வணக்கம், ஏய், ஐயாமாரே வணக்கம், அம்மாமாரே வணக்கம். அக்காமாரே வணக்கம், தம்பிமாரே வணக்கம், ஏய், அக்காமாரே வணக்கம், தம்பிமாரே வணக்கம். தங்கச்சிமாரே வணக்கம். தங்கச்சிமாரே எங்கள் சபையின் மூப்பர்களுக்கும் ஆ, வணக்கம் வணக்கம், வணக்கம் வணக்கம். 100 வணக்கம். ஆமா, என் அப்பன் இயேசுசாமி நாமத்தினாலே ஆ, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பாட வந்தோங்க. ஆமா, பாட வந்தோங்க. எங்க இயேசுசாமி அன்பை இங்கே கூற வந்தோங்க. ஆமா, கூட வந்தோங்க. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பாட வந்தோங்க. ஆமா, பாட வந்தோங்க. எங்க இயேசுசாமி அன்பை இங்கே கூற வந்தோங்க. ஆமா, கூட வந்தோங்க. காது கொடுத்து கேளுங்க, காது வலிக்கோ உட்காருங்க. 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 சின்ன குழந்தைகள் எல்லாரும் வந்து முன்னால உட்காருங்க. சின்ன குழந்தைங்க எல்லாரும் வந்து முன்னால உட்காருங்க. இங்க இருக்கவங்க யாரும் பேசி 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 தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பாட வந்தோங்க. ஆமா, பாட வந்தோங்க. இயேசுசாமி அன்பை இங்கே கூற வந்தோங்க. ஆமா, கூட வந்தோங்க. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பாட வந்தோங்க. ஆமா, பாட வந்தோங்க. இயேசுசாமி அன்பை இங்கே கூற வந்தோங்க. ஆமா, கூட வந்தோங்க. ஐயாமாரே வணக்கம், அம்மாமாரே வணக்கம், ஐயாமாரே வணக்கம், அம்மாமாரே வணக்கம். தம்பிமாரே வணக்கம், தம்பிமாரே வணக்கம், தம்பிமாரே வணக்கம், தம்பிமாரே வணக்கம்.
முன்னால மறுபடியுமாக எங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சலாமண்ணே. ஆமா, இந்த வில்லு பாட்டுக்கு என்ன தலைப்பு சொன்னோம்? அண்ணே, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? சரி, அதிலும் ஏன் தாவீது சந்ததியில் வந்தார்? தம்பி, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார் சொல்ல முடியுமா? அண்ணே, சரி, பாவியை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமா தம்பி. இது கூட உங்களுக்கு தெரியாதா? என்ன தம்பி? சரி தம்பி, இது எங்க இருக்கிறது? என்னென்ன கேட்டுப்பட்டேங்க, இது பைபிள்ல தானே இருக்கு. தம்பி, உங்களுக்கு இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா? வேதத்துல இது எந்த அதிகாரத்துல இருக்குன்னு கேட்டேன். அது தெரியாதண்ணே, எப்போதும் எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கு. எப்போதுமே வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் இங்க இருக்கும் சிறுபிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், இந்த வசனம் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:15 பவுல் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:6-7 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்பி, இந்த வார்த்தை கேட்டதுமே உள்ள எல்லாம் உருகுதுப்பா எனக்கு. ஆமா, உருகுதானே செய்யும். ஆனா எப்படி உருகுது சொன்னாதானே புரியும். ஆதரவா நீங்கதான் எனக்கு ஆறுதலும் நீங்கதான், ஆதரவா நீங்கதான் எனக்கு ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசும் பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசும் பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உங்க நினைப்பாலே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நினைப்பாலே இருப்பவரே இயேசையா, உங்க நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தம்பி, இந்த பாட்டுல நீங்க கவனிச்சீங்களா? உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். ஆமாண்ணே. இந்த சிறுசுன்னு சொன்னதும் எனக்கு மனசுல ஒண்ணு தோணுது. சொல்லுங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் செருப்பு தான். நம்ம அப்படிதான் சொல்லணும். அதாவது அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த படைப்புகள் எல்லாம் தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம். அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சில சமயம் நம்ம இந்த நம்மளுக்கு பிடிக்காதவங்களை அப்படிலாம் நம்ம வந்து சொல்லியிருப்போம், அப்படிதானே நம்ம கேட்டிருப்போம். பிடிக்காத அவன் எல்லாம் நம்மளுக்கு செருப்புக்கு சமானம், அவன் எல்லாம் நான் போட்டுட்டு மதிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே. கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தை வந்து நம்ம வந்து ஒரு குப்பையா நினைக்கணுமா? சரிதானே, அப்படிதானே. உலகத்துல வந்து நம்ம குப்பையா நினைக்கணும். உலகத்திலேயே தான் நம்ம இருக்கோம். காலையில கூட நம்ம ஐயா சொன்னாரு, சீரளன் ஐயா, அப்படிதானே. நம்ம பூமியில இருக்கோம், தாமரை இலையில இருக்கிற தண்ணி மாதிரி நம்ம வந்து ஒட்டாம இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோம். அப்ப இந்த பூமியினுடைய ஆசைகள்லாம் நம்மளுக்கு என்னது? செருப்புக்கு சமானமா நம்ம நினைக்கணுமா? நம்ம ஆண்டவரை நம்ம உயிரில மேலா வைக்கணுமா? நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒருத்தோட கூட இந்த பாட்டை உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் என் செருப்பு தான் சொல்லணும். அதாவது இது தூசியும் அற்பமும் குப்பையும்.
உங்க அன்பு தான் எனக்கு பெருசு. உங்க அன்புக்கு முன்னால எது வந்தாலும் எல்லாத்தையும் நான் விட்டதுக்கு வரதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லணும். சரியா? உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு தான், அந்த வானத்தை போல இந்த மனசும் பெருசு தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு தான், அந்த வானத்தை போல இந்த மனசு பெருசு தான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்களை நினைப்பாலே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் கொள்ளுதையா. உங்க நினைப்பால இந்த உலகம் செருப்புதான், இந்த வானத்தை போல உலகம் பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், இந்த வானத்தை போல என் மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே என் நினைப்பாலே இருப்பவரே இயேசையா, உங்க நினைச்சாலே உள்ளம் எல்லாம் கொள்ளுதையா. தம்பி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது பெத்லகேம்ல எத்தனையோ வீடுகள் இருந்தது. கட்டின வீடு, மாடி வீடு, மச்சி வீடு. ஆனா நம்ம ரட்சிக்க வந்த ரட்சகர் பிறப்பதற்கு ஒரு வீட்ல கூட இடம் கொடுக்கலப்பா. அண்ணே சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, என்ன சொல்ல? கேட்கும் போதுதான் கண்ணெல்லாம் கலங்குது. ஐயோ தம்பிக்கு அவர் எங்கே பிறந்தார்? ஆமா, அவர் எங்கே பிறந்தார்? நெஞ்சம் பொறுக்கதில்லையே, கண்கள் கலங்குகின்றனவே. தம்பி கலங்காதா தம்பி. ஆமா, கட்டுன வீடு பல இருந்தோம் கடவுளுக்கே இடமில்ல. கட்டின வீடு பல இருந்தோம் கடவுளுக்கே இடமில்ல. கட்டுன வீடு பல இருந்தோம் கடவுளுக்கே இடமில்ல. கட்டின வீடு பல இருந்தோம் கடவுளுக்கே இடமில்ல. மாட்டு தொழுவில் பிறந்தாரையா, இயேசு முன்னடையில் உதித்தாரையா. மாட்டு தொழுவில் பிறந்தாரையா, இயேசு முன்னிலையில் உதித்தாரையா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. மச்சி வீடு பல இருந்தோம் மன்னவனுக்கே இடமில்ல. 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 தச்சன் வீட்டில் பிறந்தாரையா, இயேசு ராஜன் உதித்தாரையா. தச்சன் வீட்டில் பிறந்தாரையா, இயேசு மோட்சராஜன் உதித்தாரையா. தச்சன் வீட்டில் பிறந்தாரையா, இயேசு மோட்சராஜன் உதித்தாரையா. தச்சன் வீட்டில் பிறந்தாரையா, இயேசு மோட்சராஜன் உதித்தாரையா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. தம்பி, ஆ, நம்ம ஆரம்பத்துல 2 தலைப்பு சொன்னோம். ஆமா, என்னெல்லாம் சொன்னோம்? 2 தலைப்பு சொன்னோனே. என்னெல்லாம் சொன்னோன்னு என்று கேட்டால் 2 தலைப்பு சொன்னோம் 2 தலைப்பு சொன்னோன்னு சொல்றீங்களே தவிர என்ன தலைப்புன்னு சொல்ல மாட்டேங்க. தலைப்பு அப்பொழுதுதானே இவர்களுக்கு எல்லாம் புரியும். ஆமா, ஆமாண்ணே, நீங்க கரெக்டா சொல்றீங்க. இதற்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. இனி தலைப்பு என்னன்னு சொல்லல. ஐயா, நான் சொல்லட்டுமா? சொல்லு தம்பி. தம்பி தங்கமான ஆளு. எல்லாத்தையும் கவனமா கேட்டு ஞாபகம் வச்சு அதை திருப்பி சொல்லுதுல தம்பியை விட்ட ஆளே கிடையாது. நீ சொல்லுப்பா தம்பி. தம்பி சொல்லுவான். தயவு செய்து எல்லாரும் இப்ப கொஞ்சம் கவனமாக கேட்டுக்காங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. அண்ணே,
கேள்வி என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தம்பி வேண்டாண்டா, விட்டுரு, முடியல, அழுதுருவேன். ஐயா, ஆ. கிறிஸ்து ஏன் தாவீதின் வம்சத்தில் வந்தார்? ஏன் வந்தார்? இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. ஓ, எல்லாரும் அண்ணனை மாதிரி கொஞ்சம் கவனமா கேளுங்க. கேட்குறோம். அண்ணன் அமைதியா இருந்தாலும் எல்லாத்தையும் கவனமா கேட்டுட்டு இருக்காரு. சரியா? சரி, நம்ம இப்ப தலைப்புக்கு போவோம். ஆமாண்ணே, சீக்கிரமா தலைப்புக்கு போறோம். ஆ. இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்ப சாப்பாடு வர நேரம் ஆச்சு பாத்துக்கோங்க, ஆ. எல்லாம் அப்படியே எந்திரிச்சு போயிருவாங்க. தம்பி, நீ ஒரே ஆளே போதும் இவங்க எல்லாரையும் அனுப்பி விடுவதற்கு. ஐயோ, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் தாவீதின் வம்சத்தில் வந்தார்? சரிம்மா, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் தாவீதின் வம்சத்தில் பிறந்தார்? அதுதான் வேதத்துல மிக தெளிவா போட்டிருக்க. ஆமா. இது தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. ஆ. எத்தனையோ வசனங்கள் இதுக்கு ஆதாரமாக இருக்குல்ல. ஆமா. ஆண்டவருக்கு தாவீதின் மேல் அப்படி ஒரு பாசம். ஓஹோ, அப்படி என்றால் ஏன் இந்த கேள்வி? லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். ஏய், ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். ஏய், ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கதான் பிறந்தார். நீங்கள் எல்லாரும் மிக தெளிவாக இருக்கிறீர்கள். ம். அதே நேரத்தில் ஆஹா. அதே நேரத்தில் சில உண்மைகளையும் ஆஹா. ஆவியானவரின் துணையோடு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் அல்லவா? ம். ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிக மிக அவசியம் தான். ஆமா. ஏன் 2 வசனம் ஞாபகம் பாத்துக்கோங்க. சொல்லு தம்பி. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சரி, வாசிப்போமா? வாசிக்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சரி, சகல சத்தியத்திலும் சரி, உங்களை நடத்துவார். சரி. ஆனா, அது மட்டும் இல்ல, சொல்லு தம்பி. 2 தீமோத்தேயு 3:10 பாத்தீங்கன்னா ஓ. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆமா. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சரி. சரியா? சரி தம்பி. ஆகவே ஆ. ஆவியானவர் மட்டுமே வசனங்களை தெரிவுபடுத்த முடியும். தம்பியின் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கிளாஸா இருக்குது. இருக்கணும்டா. தம்பி ரொம்ப ஞானமா பேசுறாரு. ஆமாண்ணை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு தம்பி பேச்சிலேயே தெரியுது. தம்பியிடம் கடவுள் பயம் நிறைய இருக்கு போலயா? ஆமா, இருக்கணும்ல. ஆமா, தம்பிக்கு நிறைய இருக்கு கடவுள் பயம். உங்களுக்கு தானே தெரியும் தம்பியை பற்றி. சரி தம்பி, ஆ. நம்ம இப்போது தாவீது ஐயாவை குறித்து பேச போறோம். சரியா? ம். தாவீதை குறித்து என்னென்ன பேச போறீங்க சொல்லுங்க பாப்போம். ம். தம்பி, தாவீது ஐயா தேவனுக்கு பிரியமா இருந்தார். சரி, ஆ. சவுலை தள்ளி சரி. தேவன் ராஜாவை ஏற்படுத்தினா சரிதானே? ஆமா. தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். மிகப்பெரிய பலசாலியான கோலியாத்தை தீர்த்து கட்ட சரி. தேவன் தாவீதை தேர்ந்தெடுத்தார். கோலியாத்துன்னு சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வருது தம்பி. ஆ, கோலியாத்தை தீர்த்து கட்ட ஆ. கடவுள் எப்படி தாவீதை தேர்ந்தெடுத்தாரு? என்ன பண்ணாரு தாவீது? அஞ்சி கல்லு பையில அற்புதம் தான் செய்யல, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அது விழுந்தானையா கோலியாத்து சத்தமணி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து சத்தப்படி. உருட்டு கல்லுல ஒரு அவட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, முட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. உருட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி, உருட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. உருட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. அஞ்சி கல்லு கையில அற்புதம் கையில
அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சாயா தாவீது நெத்தியடி, அடித்தானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடுத்த கல்லுல ஒரு கருட்டு கவனில, ஒரு சுருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, முரட்டி அடி விரட்டி அடி, மிரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. அடிச்சடியில கோலியாத்து கீழே விழுந்துட்டாரு. ஓஹோ. அப்படிப்பட்ட தாவீது. ஆ. சரி, ம். தேவன் ஈசாயின் மகனாகிய தாவீதே, ம். என் இதயத்திற்கு ஏற்றவனே, சவுலை தள்ளி உன்னை ராஜாவாக்கினேன். ஆமா. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆமா. முழு இஸ்ரவேலுக்கும் நீ ராஜா என்று ம். அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆமா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஆ. சவுலை தள்ளி ராஜாவாக்கப்பட்ட தாவீது தாவீது. யுத்தத்தில் ராஜாக்களின் முறை வருகிற போது, ஆ. அண்ணே சொல்லு தம்பி, சின்ன சந்தேகம்ண்ணே. சொல்லு தம்பி. ராஜாக்களின் முறைமையின்படினா என்னண்ணே? தம்பி, ஆ. அதாவது இந்த குறிப்பிட்ட பருவ காலத்துல ஆஹா. போரை ஒவ்வொரு நாட்டின் ராஜாக்களும் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்து முன் நின்று நடத்துவார்கள். தாவீது என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்யறானா? அதாவது போருக்கு செல்லாமல் தன் அரண்மனை மேல ஆ, மாடியில போய் உலாத்தி கொண்டு இருந்தான். சரிதானே? ஆமா தம்பி, ஆமா தம்பி, உலாத்தி கொண்டிருந்தா அப்படின்னா என்னது? ஏதோ சும்மா மேலைங்களையும் பார்த்துட்டு போனாரு நம்மள மாதிரி. அதுதான். அப்ப அங்க என்ன நடக்கிறது? என்ன நடக்கணும்? புதிதாக திருமணம் செய்து ம். தன் மனைவியை வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு விட்டு நாட்டுக்காக போருக்கு சென்றுள்ள ஒரு பொறுப்பான தன் ராணுவ வீரர். ஆஹா. யாரு? ஒரு பொறுப்பான ராணுவ வீரர் உரியாவின் மனைவி குளித்துக் கொண்டிருக்கும் காட்சி இவர் கண்களில் படுகிறது. சரி இல்லையே. இவருக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்திருக்கும், அப்படிதானே? இவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம். காரணம், இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அப்படிதானே? உள்மனதை சொல்லி இருக்கும். அடுத்தவர் மனைவி நீ பார்க்காத, இது தவறு, விளைச்சல், இது உனக்கு அழகா, பல எண்ணங்கள் அவருக்கு தடுத்திருக்கலாம். தம்பி நீங்களே சொல்லுங்க, ஐயா நீங்களே சொல்லுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து வெளியில போறோம். வெளியில போறச்சுமே நம்ம ஒரு பெண்ணை பார்க்கோம். எல்லாருக்கும் ஒரு எண்ணம் தோணும். தோணவே தோணாது. அது வந்து நம்ம டேவிட்சனுக்கு மட்டும்தான் தோணாது. ஆமாடா, அவரு மட்டும்தான் தாவீதுன்னு உள்ள பேரை இங்கிலீஷ்ல டேவிட் வாசிட்டு இருக்காரு. சரியா? அப்போ எல்லாருக்குமே அந்த எண்ணம் தோணும். அப்படி தோணக்கூடிய நேரம் நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம், இன்னொரு எண்ணம் வரும். இது தப்பு, உனக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, துரோகம் பண்ணாத, ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. தோணுமா தோணாதா? அப்ப அது தாவீதுக்கும் தோணி இருக்கும். ஏன்னா ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அது மட்டும் இல்ல, அவரு வந்து பாட்டு எல்லாம் எழுதக்கூடியவர், எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? அப்ப அவருக்குள்ள மனதுல இது தோணி இருக்கும். அழகா, இது அழகா, இது உனக்கு அழகா, இதனுடைய மனைவியை இச்சிப்பது அழகா, ஏய் தப்பு பண்ணிராதடா, தண்டனை உண்டுடா, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பாட்டு வந்திருக்கும் அவருடைய மனதுல சொல்லிடுவோம். அழகழகா அழகழகா, இது எல்லாம் உனக்கு அழகா, 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 அழகழகா அழகழகா, எல்லாம் உனக்கு அழகா, அழகழகா அழகழகா, இது எல்லாம் உனக்கு அழகா, அழகழகா அழகழகா, இது எல்லாம் உனக்கு அழகா, அழகழகா அழகழகா, இது எல்லாம் உனக்கு அழகா, அழகழகா
அழகா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அங்க பாக்குறியா இது அழகா போருக்கு தான் செல்லாம நிக்கிறியே இது அழகா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அங்க பாக்குறியே இது அழகா காதல் கீத பண்ணாத காத்துல போயிடுவ காதல் கீத பண்ணாத நட்டாத்துல போயிடுவ சம்பளம் மரணமடா போனஸ் நரகமடா 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 தம்பி ஆனா அவரு என்ன பண்ணாரு மனதிற்குள்ள இதெல்லாம் அவருக்கு வந்து எண்ணங்கள் வந்திருக்கு பாட்டாட்டு சரி ஆனா அவர் என்ன பண்ணாரு இதையெல்லாம் பொருட்படுத்தல உற்று நோக்குகிறார் அவர் அழகில் மயங்குகிறார் இச்சிக்கிறார் அந்த இச்சை நிமித்தமாய் அவளோடு உறவு கொள்ளுகிறார் ராஜாவுக்கோ இது களிப்பு பத்சேபாளுக்கோ இது திகைப்பு தத்தளிப்பு அவள் கலங்கி இருக்கலாம் கண்ணீர் விட்டு இருக்கலாம் ஆனால் இதுவோ ராஜகட்டளை சரிதான் வேலியே பயிரை மேய்ந்த தருணம் ஒருவேளை யாராவது பத்சேபாளை கூட தேற்றி இருக்கலாம் எப்படி தேற்றி இருக்கலாம் பத்சேயம்மா பத்சேயம்மா கண்ணீர் வேணாமா பத்சேயம்மா பத்சேயம்மா கண்ணீர் வேணாமா கத்தரசு இருக்கையில கவலை உனக்கு வேண்டாமா கவலை உனக்கு வேண்டாமா கவலை உனக்கு வேண்டாமா பச்சையம்மா பச்சையம்மா கண்ணீர் ஏனம்மா பச்சையம்மா பச்சையம்மா கண்ணீர் ஏனம்மா கத்தரசு இருக்கையில கவலை உனக்கு வேண்டாமா உனக்கு வேண்டாமா கவலை உனக்கு வேண்டாமா அவரைய கவனிச்சு பார் பத்சேமா அவைகளை காட்டிலும் மேலானவர் நீயம்மா பறவையை கவனித்து பார் பச்சையம்மா அவைகளை காட்டிலும் மேலானவர் நீங்கம்மா தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் உன்னை என்று மறப்பதில்லை என் இயேசுதானம்மா 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 பத்சேமா பத்சேமா கண்ணீர் ஏனம்மா பச்சையம்மா பச்சையம்மா கண்ணீர் ஏனம்மா கத்தரசு இருக்கையில கவலை உனக்கு ஏனம்மா கவலை உனக்கு ஏனம்மா கவலை உனக்கு ஏனம்மா தன் கடமையை செய்யாமல் தட்டி கழித்தது நிமித்தமாய் மிகப்பெரிய பாவத்தில் விழுந்து விடுகிறார் தாவீது. கட்சிக்கிற சிங்கத்தை போல ஆமா. பிசாசானவன் ஆ. யாரை விழுங்கலாமோ என்று சரி. வகை தேடி தெரிஞ்சிருக்கிறான். சரிதானே? சரி தம்பி, இந்த வசனம் correct ஆ கிளியரா சொல்லி இருக்கு. ஆமா தம்பி. தம் பொறுப்பை மறந்தான், ஆ. அவன் விழுந்தான். ஆமா தம்பி, கண்ணியில விழுந்துட்டான். அண்ணே, எதுல விழுந்தான்? கண்ணியில விழுந்துட்டான். கண்ணியில விழுந்துட்டான் தம்பி. ஏன்னா அண்ணே, சொல்லு தம்பி. இன்னொரு வசனம் ஞாபகம் வருது என்ன பாத்துக்கோங்க. தம்பி? தம்பி வசனம் ஞாபகம் வந்தா உடனே சொல்லிடணும். கரெக்ட். ஆமா, சொல்லிடுவோம்ல. சொல்லு தம்பி. யாக்கோபு சரி. 1 அதிகாரம் சரி. 13, சரி. 14, 15 வசனம். சொல்லு தம்பி. நம்ம சொல்றதோட ஆ. சபையில வந்தவங்க எல்லாரும் ஏதாவது வாசிக்க சொல்லுவோமா? ஆமா தம்பி, அவங்கள நம்மள வருவாங்க தானே. எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். வாசிக்கலாமே. யாக்கோபு 1 அதிகாரம் 13, 14, 15. இந்த சபையில யாருமே பைபிள் வாசிக்கிறது இல்லையா? இல்லண்ணே. எங்க சபையில வசனத்தை சொன்ன உடனே எடுத்து வாசிக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கு. யாரும் கையே தட்டல. அதுலயும் ஒரு அக்கா கம்ப்யூட்டரை விட ஸ்பீடு, சொன்ன உடனே எடுத்து வாசிப்பாங்க.
இங்க அப்படி யாரும் இல்லையா? சோதிக்கப்படுகிற எவனும் சரி, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆமா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சரியா சொன்னீங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். கரெக்ட் தம்பி, சொல்லுனே. இத நான் சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் முன்னால தாவீது நினைச்சதா ஒரு பாட்டு பாடணுமே, காதல் கீதல் பண்ணாத நட்டாத்துல போயிருவ, சம்பளம் மரணமடா, போனஸ் நரகமடா. இந்த வசனத்துல கரெக்டா சொல்லி இருக்கா சொல்லலையா தம்பி? தம்பி, மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வசனத்தை வந்து எப்பவுமே மக்கள் வாசிக்கணும். சரியா? சரி, சூப்பர் தம்பி, நல்ல ஒரு தெளிவான வசனத்தை எடுத்து சொல்றீங்க. சரியா அண்ணே? அவரு தம்பி இல்ல, தங்க கம்பி. ஆமா ஆமா ஆமா, தங்க கம்பின்னு யாரும் தூக்கி கொண்டு போய் வித்துறாம பாத்துக்கோங்க. தூக்கி கொண்டு போய் விற்க போச்சமே தான் தெரியும் தம்பி கம்பியா அல்லது. சரி சரி, இந்த வசனத்தை கேட்டதும் ஒரு அழகான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் தம்பி. சொல்லலாம், கேட்க ஆவலா இருக்கும்ல எல்லாரும். சொல்லுங்க தம்பி. மேலே உள்ள வசனம் இச்சையானது, அதாவது இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதாவது இந்த என்னடா தம்பி, எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. இச்சை வந்து கர்ப்பந்தரிக்குதான். அப்ப இச்சை யாரு? அம்மா. கரெக்டா சொன்னீங்க தம்பி. இச்சை கர்ப்பந்தரிச்சு பாவத்தை பிறப்பிக்குமா? அப்போ பாவம் யாரு? சொல்லுங்க. பையன். தம்பி கரெக்டா சொன்னீங்க. இச்சை அம்மா, இச்சம்மைக்கா பையன் தான் பாவம். அப்ப அந்த பையன் பாவம் வளர்ந்து பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்குமா? அந்த பையன் வளர்ந்து அவன் நல்லா ஓட ஆரம்பிச்சு, நடக்க ஆரம்பிச்சு, துள்ள ஆரம்பிச்சு, ஒரு வயது வந்த உடனே என்ன செய்யுமா? மரணத்தை பிறப்பிக்குமா? அப்ப தம்பி அன்னைக்கு வந்து நான் சொன்னனே, தாவீது வந்து முதல்ல பார்த்தாரு, இச்சித்தாரு. அந்த இச்சைய வந்து அவர் வந்து வளர விட்டாரு. அதனால அது என்னாச்சு? பாவம் என்கிற பையனை கொண்டு வந்து அதற்கு பிறகு உள்ள காரியம் மரணம், ஆவிக்குரிய மரணம். என்னன்னா தம்பி, எப்பவுமே ஒரு காரியம், ஒரு இச்சை வந்து மனசுல வந்துன்னு வச்சுக்காங்க தம்பி, அத வந்து உடனே வந்து வெளியில தள்ளிடணும். சரியா சொன்னீங்கண்ணே. அந்த கர்ப்பத்தை வந்து உடனே கலைச்சிடணும். இச்சைன்னு உள்ள கர்ப்பத்தை நான் சொன்னேன் தம்பி, தப்பா புரிஞ்சிடக்கூடாது. சரியா? மனசுக்குள்ள ஏதாவது இந்த இச்சைக்கு வந்து இச்சை வந்து ஒரு கர்ப்பம் தரிக்கும் சூழ்நிலை வரும் பொழுது உடனே நம்ம வந்து வெளியில தள்ளிடணும். வளர விட்டோன்னு வச்சுக்காயா, அந்த இச்சை என்கிற பிள்ளை வளர்ந்து வளர 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 வளர்ந்து அது பாவம் என்ற பையனை கொண்டு வந்துடும். அதுக்கு பிறகு மரணத்தை பிறப்பிக்கும். மரணம்னா என்னன்னா தம்பி, ஆவிக்குரிய மரணம். உடனே சரீர மரணத்தை நினைச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய மரணம். அதாவது முதலாவது பாக்குறான், அதாவது பரிசோதிக்கிறான். அதுக்கு பிறகு என்ன பண்றான்? அழகில மயங்கி ஆசைப்படுறான், அதாவது இச்சிக்கிறான். சரியா? பின்பு பாவம் செய்கிறான். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். மரணம் வந்த பிறகு அவன் என்ன பண்றானா, தேவ பிரசன்னத்தை வந்து இழக்கிறான். அதாவது ஆவிக்குரிய மரணம். அப்படிதானே? இப்போ நம்ம வந்து என் முகத்துல முழிக்காதன்னு சொல்லுகலாம். சொல்லுங்கமா சொல்லலையா? என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது என் முன்னால வந்து நீ நிக்காத. அப்ப தேவன் வந்து நம்ம பாவத்தோட நம்ம தேவனுடைய முன்னால போய் நிற்கும் பொழுது நம்ம எவ்வளவுதான் முட்டு போட்டு ஜபம் 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 பண்ணாலும் அவரு சொல்லுவாரு, நீ என் முகத்துல நிக்காத. நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் ஜபம் கேட்கப்படல, கடவுள் ஏன் ஜபத்தை கேட்கல? ஆனா உனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பாவம் என்கிற இச்சை உனக்குள்ள வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவனுடைய பிரசன்னத்தை இழக்கிறான். நம்மள யாருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. சரியா தம்பி? சரியான. சரி, நீ இப்ப என்ன சொல்ல வந்த? சொல்லு தம்பி. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, பாத்துக்கோங்க. என்ன வசனம் தம்பி? நீதிமொழிகள் 6:25. சரி. அவருடைய அழகை பார்த்து உன் இருதயத்தில் ஆசைப்படாதே. ஆமா. அவர் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவுக்கே இருந்தும் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆமா. எப்படினே? ஆமாண்ணே. அதாவது ஃபர்ஸ்ட் லுக் இஸ் a normal look, செகண்ட் லுக் இஸ் a sinful look. சரியா சொன்னீங்க. கரெக்ட்டா சொன்னாங்க.
எங்க குழுவிலே ரொம்ப படிச்சானே. ஆமா 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 எனக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அதாவது தம்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ணன் சாரிண்ணே, அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது மரியாதை. தாவீது ஐயா முதல் பார்வையிலேயே தவறு என்று போயிருந்தால் தப்பித்திருப்பார். ஆனா அவர் இரண்டாவது திரும்பி பார்த்திருப்பாரு. அதான் அவர் இவ்வளவு பெரிய பாவத்துல கொண்டு போய் விட்டது. சார் பாரு பாத்தியா தம்பி எவ்வளவு கரெக்டா சொல்லுவாரு பாரு. தாவீது ஐயா திரும்பி பார்த்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு தானே தெரியும், பேரை மாத்தி வச்சிட்டு இருக்காருல்ல, இங்கிலீஷ்ல வச்சிட்டு இருக்காரு. டேவிட் சன், அதாவது 2 பேரை வச்சிருக்காரு. ஒன்னு டேவிட், இன்னொன்னு டேவிட் சன், தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. சரி சொல்லுங்க தம்பி. அதாவது நீங்கள் மிகச்சரியாக சொன்னீர்கள். மிக கவனமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய நேரம் இது. ஆமாண்ணே. First look is a normal look. Second look is a sinful look. அண்ணா சொல்லுங்க. முதலாவது பார்த்துக்கிட்டு பாக்குறோம், அது கூட நார்மல் லுக். திரும்பி பாக்குறோம் பாத்தீங்களா, அங்கதான் என்னதோ இருக்கு. சரியா? கரெக்டா சொன்னீங்க. சரி ஆமாண்ணே. சரி சொல்லுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கவனமா கேளுங்க. இங்கே உரத்து பேசப்பட வேண்டிய ஒரு வார்த்தை அல்லது உரத்து பேசப்பட வேண்டிய உண்மை. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கேக்குறாங்க. தாவீது பத்சேபாளை இச்சித்து உறவு கொண்டு அதை தொடர்ந்து அவன் செய்கிற துணிகரமான காரியங்களை வேதத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த ஒரு கொடூரமானவர்கள் கூட இப்படிப்பட்ட பாவத்தை செய்யவில்லை என்றுதான் கூற வேண்டும். இது சரியா தப்பா? சரி ஆமாண்ணே. சொல்லு தம்பி. பாரு அவரு காரியத்தை பாருங்களேன். சரி. ஒன்றை மறைக்க ஒன்று, ஒன்றை மறைக்க ஒன்று, ஒன்றை மறைக்க ஒன்று, ஒன்றை மறைக்க ஒன்று என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இச்சை, பாவம், துரோகம், கொலை, கொடுமையிலும் கொடுமை. ஆமா தம்பி, சரியா சொன்னீங்க. கொடுமையிலும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. எவரும் செய்ய துணியாத காரியத்தை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அரசன் துணிந்து செய்கிறார். யாரை நம்ப முடியும்? மிகவும் வேதனையான காரியம். நாம் வாழும் இந்த காலத்தில் கூட கர்த்தருடைய மனிதர்கள் என்று சொல்லி தன் சபையை அல்லது மக்களை ஏமாற்றி கடைசியில் தன் மந்தைகளை நடுத்தருவில் விட்டுவிட்டு ஓடி ஒளிகிற உலகத்தில் இருக்கிறோம். கண்ணீரோடு வேண்டுதல் செய்ய வேண்டிய காலம் இது. கவனமாய் நாம் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நேரம் இது. நாம் யாரை நம்ப முடியும் இந்த நாளில்? நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் எம்பெருமானே? என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் எம்பெருமானே? என்ன செய்வேன் எம்பெருமானே? என்ன செய்வேன் எம்பெருமானே? நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் எம்பெருமானே? நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் எம்பெருமானே? வெளுத்ததெல்லாம் பாலன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். வெளுத்ததெல்லாம் பாலன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். குளித்து போன மனித வாழ்வை நான் பார்த்தேன், குளித்து போன மனித வாழ்வை நான் பார்த்தேன். தகச்சு போய் தேவனே நான் நினைச்சேன், தகச்சு போய் தேவனே நான் குளிச்சு போன மனித வாழ்வை நான் போன மனித வாழ்வை நான் பார்த்தேன். தகச்சு போய் தேவனே நான் நினைச்சேன். நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் எம்பெருமானே? என்கிட்ட நல்லவன் போல
போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டுட்டாங்க. என்ன செய்வ எம் பெருமானே, என்ன செய்வ எம் பெருமானே, என்ன செய்வ எம் பெருமானே, என்ன செய்வ எம் பெருமானே, என்ன செய்வ எம் பெருமானே. சந்தேகம் கேட்கலாமாண்ணே? தம்பி கேளு தம்பி. தம்பி காரியம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. சீரியஸான சந்தேகம் இருந்தா மட்டும் கேளு. இல்லண்ணே, சீரியஸான சந்தேகம் தானே. சொல்லு தம்பி. தாவீது தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா, சரிதானே? ஆமா. அவருக்கு தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நன்றாக தெரிஞ்சிருக்கும். ஆமா, சரிதானே? ஆமா தம்பி. இந்த பாவத்தினால் எத்தனை கட்டளைனா தாவீது மீறி இருப்பாரு? சரி தம்பி, ஒரு அழகான கேள்வியை கேட்டுட்டேங்க தம்பி. தம்பிக்கு இவ்வளவு அறிவானு எல்லாரும் பாரு ஒன்னே பாத்துட்டு இருக்காங்க. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே. சொல்லு தம்பி. தம்பி சீரியஸான சந்தேகம் தானே அண்ணே? எனக்கு ஒரு சந்தேகம் தானே. சொல்லு தம்பி. தம்பி சீரியஸான சந்தேகம் தானே? ஆமா அண்ணே. சொல்லு தம்பி. நம்ம அண்ணன் வேதத்தின்படி சரி தாவீது எத்தனை கட்டளைகளை மீறினார் என்று கேட்டா, சரி எனக்கு என்னண்ணே தம்பி அவரு கேட்டது வேதத்தின்படி தாவீது எத்தனை கட்டளைகளை மீறினார். சரியா? சரிண்ணே. தம்பி அண்ணா கேட்டது தாவீது வேதத்தின்படி எத்தனை கட்டளைகளை மீறினார் என்று கேட்டாரு. நீ அத சொல்லு. சரி, உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு என்னன்னா, சரி நம்ம வந்து இந்தியாவில் உள்ளவங்க. சரி தம்பி. ஒருவேளை தாவீதைய போல சரி நான் இப்படி ஒரு தவறு செய்தேன் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்ளுங்க. ஆரம்பத்திலே உன் மேல எங்களுக்கு ஒரு டவுட் தான். சொல்லு தம்பி. போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு என் மேல எத்தனை செக்ஷன்ல வழக்கு போட்டு என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க. சரி தம்பி. சரி தம்பி, இப்படி ஒரு சந்தேகத்தை கேட்டுட்டீங்க. பாவத்தை பாராத சுத்த கண்ணன், அப்படிதானே? நம்ம ஆண்டவர் பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணன். அப்படிப்பட்ட தாவீது இப்படிப்பட்ட பாவங்களை செய்தது நிமித்தமாதான் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வருது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன், எல்லாரை பார்க்கிலும் அதிகமா நேசித்த மனுஷன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்ததுனால என்னென்னலாம் கேள்வி வரும் பத்தியா? நம்முடைய தேவன் ஒரு குற்றம் கூட செய்யாத கடவுள். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். 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 தம்பி, நீங்க கேட்ட ரெண்டு கேள்விகளுமே ரொம்ப பயங்கரமான கேள்விகள். அதாவது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். என்னன்னா தாவீது வேதத்தின்படி அவன் என்னென்ன குற்றங்களை செய்தான், அதாவது என்னென்ன கட்டளைகளை மீறினார். அதாவது நம்முடைய சட்டத்தின்படி தம்பி வந்து சொன்னாரு, நான் வந்து இந்தியால இருக்கேன்,
நான் இப்படி ஒரு சட்டம், நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன், எனக்கு அப்ப என்னென்ன தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவை ரெண்டுமே வந்து பயங்கரமான கேள்வி, நம்ம தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். இதை வந்து யாரு சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம குழுவுல நம்ம குழுவுல சட்டம் தெரிஞ்ச ஒரே அன்னை இருக்காருல்ல, அவங்க இதை பற்றி சொன்னாதான் சரியா இருக்கும். அன்னை தம்பிக்கு தெளிவா இந்த விளக்கங்களை நீங்க சொல்லிரோம். சொல்லுங்க. தாவீது பாவம் செய்த போது மீறப்பட்ட கட்டளைகள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, யாத்ராகமம் 20:14, கொலை செய்யாதிருப்பாயாக, யாத்ராகமம் 20:13, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, யாத்ராகமம் 20:17. இந்த 3 கட்டளைகளை மீறி இருக்கிறார். அடுத்து தம்பி கேட்ட மாதிரி இந்திய தண்டனை சட்டத்தின்படி பார்த்தால் விபச்சாரத்திற்கு ஐபிசி 497 இது இப்போ இந்தியால ஒரு குற்றமாவே கருதப்படல. கண்டிப்பா. அடுத்து கொலைக்கான சதி, உரியாவை கொலை செய்ததுக்காக ஐபிசி 302 120B. இதற்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை. அதிகார துஷ்பிரயோகம் ஐபிசி 409. இதற்கான தண்டனை 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம். 4வது கற்பழிப்பு அல்லது பாலியல் வன்கொடுமை ஐபிசி 375-76, 10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை. இவ்வளவு குற்றங்களை பண்ணியிருக்காரு தாவீது. அண்ணே, அண்ணனுக்கு எல்லா சட்டமும் தெளிவா தெரியுது போலயே. ஆமா, அதுக்கு தான் அண்ணன் சொன்னதே. இதுக்கு காரியம். இப்பொழுது நீங்கள் கவனமாக கேட்கப்பட வேண்டும். இங்கு கூறப்பட்ட காரியங்கள் ஒன்றும் நாங்கள் ஏதோ எங்கிருந்தோ நாங்கள் எடுத்து கூறப்பட்ட காரியங்கள் இல்லை. ஒவ்வொன்றும் உண்மையாகவே இந்திய தண்டனை சட்டம். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் செய்தால் என்னென்ன தண்டனை கொடுக்கப்படுமோ அது சட்டத்தின்படி என்ன கொடுக்கப்படும் என்பதை தெளிவான ஆதாரங்களோடு இங்க கொடுத்திருக்கிறோம். வேணாலும் போய் நீங்க கேட்டுக்கலாம். இன்னொன்று, வேதத்தின்படி கூட தண்டனை கட்டளைகளை மீறினார் என்பது அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இம்மகா பாவத்தை செய்த தாவீது எல்லா தடயங்களையும் மறைத்து தான் மறைத்து விட்டேன் என்ற மமதையில் இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்படுகிறார். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு நம்முடைய தேவன் யார் என்பதை அவனுக்கு காட்டி கொடுக்கும்படியாக நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு முன்பாக வந்திருக்கிறார். ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் நான் மறைத்து விட்டேன் என்ற மமதையில் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறான், ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி இங்க வந்து அவனுக்கு முன்பதாக நிற்கிறார். ஒரு தந்தையை போல உன்னை தோளில் சுமந்தவர், ஒரு தாயினும் மேலாய் உன்னில் அன்பு வைத்தவர், அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல உன்னை தோளில் சுமந்தவர், ஒரு தாயின் மேலாய் உன்னில் அன்பு வைத்தவர், அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல உன்னை தோளில் சுமந்தவர், ஒரு தாயின் மேலாய் உன்னை அன்பு வைத்தவர், அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? தாவீதினிடத்தில் வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் வாழும் ஒருவன் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறான் என்று தாவீது செய்த தவறையே யாரோ ஒருவர் செய்தது போல ஒவ்வொன்றாக விளக்கி கூறுகிறார். தாவீது இதை கேட்டு கடும் கோபம் கொண்டு, என் ஆட்சியில் இப்படி ஒரு கொடூர மனிதனா யார் என்று சொல்லுங்கள், அவனை கொன்று போட வேண்டும் என்று நாத்தானிடம் கூறுகிறார். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி, நீயே அந்த மனிதன், மறைவிலே நீர் செய்த காரியம் எவருக்கும் தெரியாது என்றா எண்ணினீர், இறைவனுக்கு மறைவாக நீர் எதைதான் செய்துவிட முடியும் அண்ணா என்று கேட்கிறார். தாவீது புரிந்து கொள்கிறார், தான் செய்த பாவம் தேவனுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை உணர்கிறார். ஆனால் காலம் கடந்து விட்டது.
காலங்கள் கடந்து போனதே நேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்களும் கடந்து போனதே நேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் நேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே பார்ப்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே பார்ப்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் நேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்களும் கடந்து போனதே நேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே நேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே பார்ப்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே பார்ப்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே பார்ப்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே பார்ப்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் நேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். தான் செய்த பாவம் தேவனுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை உணர்கிறான். அது மட்டுமல்ல, இந்த பாவத்திற்கு தண்டனை என்ன என்பதை தாவீதே தன் வாயால் கூறும்படி நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் தேவன் காண்பித்துக் கொடுக்கிறார். இதுதான் தேவனுடைய அழகு. உன்னுடைய பாவங்கள் என்ன என்பதை, அதற்கான தண்டனை என்ன என்பதை அவனே கூறிவிட்டான். மரணம், அவன் கொன்று போடப்பட வேண்டியவன். தாவீது உணர்வடைகிறான். தான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தேன் என்பதை எண்ணி தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்புக்காக கதறுகிறான், கெஞ்சுகிறான். உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அழுது புலம்புகிறான். சங்கீதம் 51 அதிகாரத்தில் தெளிவாக உள்ளது. நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே, ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீர் சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். நீர் சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே. இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் நேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். கடந்து போனதே என் நேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே.
காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. தேவன் பாவத்திற்கான தண்டனையை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் குழந்தை மரிக்கிறது, அவன் பிள்ளைகள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். தாவீது தேவனிடம் கதறுகிறான், மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறான். பின்னர் தேவனே முழுமையாக அண்டி வாழ்கிறான். தன் பாவனை மறைக்கிறவன் எவனும் வாழ்வடைய மாட்டான். சரிதானே? அவனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ற தேவனின் குணங்களின்படி கிருபை பெற்றுக் கொள்கிறவன் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார், கொடுத்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். இயேசு தாவீது சந்ததியில் பிறந்திருக்கிறார். சரிதானே? ஒரு வசனத்தை வாசிக்கவா? சங்கீதம் 23. அவன் தேவன் பேரில் வைத்திருக்கும் விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. 51 சங்கீதத்துல 11 வசனத்துல சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது சும்மா செக் பண்ணேன். உமது வழிகள் உபதேசிப்பேன். நம்ம செக் பண்ண கூடாது. உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அதாவது என்னை போல கடவுள் பார்க்கவில்லை என்று எண்ணி கொடும் பாதம் செய்து கொண்டிருக்கிறவர்களிடம் போய் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர், தண்டிக்கிறவர், உணர்வடைந்து மனம் திரும்புங்கள், அவர் மன்னிக்கிறவர் என்று கூறி பாவிகளை பக்கமாய் திருப்புவேன் என்று சொல்லி இரக்கம் கேட்கிறார். சரிதானே? கிருபை அவருக்கு வழங்கப்படுகிறது. தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தார். சரிதானே? எவ்வளவு அழகாக சொன்னார். இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார். அப்படிதானே தம்பி? இயேசுல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல. இயேசுல்லாத வாழ்க்கையே ஒரு வாழ்க்கையே இல்ல. அவர் இல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல. இயேசுல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இந்த உலகத்துல உனக்கு என்ன பிரயோஜனம்? இயேசுல்லாத வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? ஒரு வாழ்க்கையே இல்ல. அவர் இல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல. அவர் இல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இந்த உலகத்துல வாழ்ந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? இயேசு இல்லாத வாழ்க்கையில பிரயோஜனம் இல்ல. இல்லாத வாழ்க்கையில பிரயோஜனம் இல்ல. கேளு நீ, சொன்னா கேளு நீ. இல்லாத வாழ்க்கையே இல்ல. சொன்னா கேளு நீ, சொன்னா கேளு நீ. இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல. இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல. இல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல. இல்லாத வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்ல. தம்பி, யோவான் 5:19. சரி. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். சரிதானே தம்பி? சொல்லுங்க. சரிதானே அண்ணே? இந்த ஒரு வசனமே போதும். கிறிஸ்து இயேசு ஏன் தாவீது சந்ததியில் வந்தார் புரிய வைப்பதற்கு. சரிதானே? பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளை இயேசு கிறிஸ்து தானும் செய்கிறார். ஆமா, நீங்க தயவு செய்து கேட்டுக்காங்க. சரிங்க.
இந்த வில்லுப்பாட்டினுடைய நோக்கம் என்ன என்பது உங்களுக்கு இப்பதான் இனிதான் வந்து புரிய போகுது. பிதாவானவர் எவைகளை செய்ய காண்கிறாரோ அதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்கிறார். சரியா? அததான் இயேசு கிறிஸ்து செய்கிறார். இந்த வசனம் விளக்கமா சொல்றேன். அதாவது பிதா எவைகளை செய்ய இயேசு கண்டாரோ அவைகளே இயேசுவும் செய்கிறார். பிதாவானவர் தாவீதின் மிகப்பெரிய பாவத்தை மன்னித்து கிருபையை காத்தது போலவே இயேசு கிறிஸ்துவும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை மீட்க அதே தாவீதின் வம்சத்தில் வந்தார். உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் தூய பஞ்சை போல மாற்றுகிறவர் நம் தேவன். 2 சாமுவேல் 11:12 அதிகாரத்தை வாசித்தால் தெரியும் தாவீது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தான் என்று. தேவன் உணர்த்திய பொழுது முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறான். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். 51 சங்கீதம் வாசித்தால் நமக்கு தெரியும் ஒருவர் மிகப்பெரிய பாவம் செய்து மன்னிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு அவருடைய சந்ததியில் பிறக்கிறார். இங்கே மிக முக்கியமாய் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், எப்படிப்பட்ட பாவியையும் தேவன் மன்னிக்க வல்லவர் என்பதை நாம் சிம்பாலிக்காக நாம் புரிந்து கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பாவத்தை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தாவீதின் சந்ததியில் வந்தார். இங்கு கூட நாம் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், யாருக்கும் தெரியாது என்று சொல்லி ரகசியமான உறவுகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் தேவன் உணர்த்துகிற வேலை இது. உணர்வடைந்து பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் தூய பஞ்சை போல வெண்மையாக்குகிற தேவனை நோக்கி பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:15 வாசி தம்பி. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான் என்று பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசு நம் உள்ளத்திலும் நம் சந்ததியிலும் பிறக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 12:13 நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இதைத்தான் தேவன் தாவீதின் வாழ்க்கையிலும் செய்தார். அதைத்தான் இயேசு நம் வாழ்க்கையிலும் செய்ய தாவீதின் சந்ததியில் பிறந்தார். ஆமென். ஒருவேளை நாம் தேவனை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிருக்கலாம், அல்லது போய் கொண்டிருக்கலாம், முடிந்தது என்ற நிலைமையில் இருக்கலாம். இல்லை இல்லை, நீங்கள் தேவனின் பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அவர் புதைகுழியில் இருந்தும் தூக்கி எடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீது செய்த மிகப்பெரிய பாவம் மன்னிக்கப்பட்டது. எப்படி மன்னிக்கப்பட்டது? அவன் தேவனுடைய சமூகத்தில் விழுந்தான், அழுதான், கதறினான். அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை நீங்க மன்னித்தரலுங்க, நான் பாதகருக்கு போய் என்னுடைய வாழ்க்கையை நான் அவங்களுக்கு சுவிசேஷமா அறிவிப்பேன். அதாவது எதை அறிவிப்பேன்னா, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன், நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தேன், நான் இப்படிப்பட்ட இச்சையில இருந்தேன், அத தேவன் பார்த்தார், கண்டித்தார், நான் உணர்வடைந்தேன், இப்பொழுது நான் உயிருள்ளவனாய் வாழ்கிறேன், இதை நான் மற்றவங்கிட்ட போய் சொல்வேன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனையோ பேர் எத்தனையோ விபச்சார பாவம், குடிப்பழக்கங்கள், அல்லது வேற ட்ரக் அடிக்ட்ஸ், அல்லது வேற எதுவானாலும் இருக்கிற ரகசிய பாவங்கள், எத்தனையோ பேர் நம்ம அப்படிப்பட்டவங்க தான் இங்க இருந்துட்டு. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கடந்த காலங்களை நம்ம திரும்பி பார்க்கணும்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாமோ நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், ஒரு பிரசன்னத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அதை நம்ம மற்றவங்கிட்ட போய் சொல்லணும், சந்தோஷத்தை அவங்ககிட்ட போய் சொல்லணும். தேவனிடத்தம் தாவீது இதை சொன்ன பொழுது தேவன் சந்தோஷப்பட்டார். தேவன் அவனுடைய சந்ததியில பிறக்கிறார், இயேசு கிறிஸ்து சந்ததியில பிறக்கிறார். பிறந்த தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார். தாவீது இயேசுவை பெற்றெடுக்கிறார். நாம் இந்த நாளில இந்த வசனத்தின் மூலமாய், இந்த வார்த்தைகளின் மூலமாய், இது ஏதோ நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரணமாய் நடந்த காரியம் அல்ல. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இவ்வளவு நேரம் இந்த இடத்துல நீங்க கேட்டீங்க, எதுவுமே ஒரு சாதாரணமாக நடந்த காரியங்கள் அல்ல. இது எல்லாமே மிக தெளிவாக இது தேவனுடைய ஒரு பெரிதான திட்டம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு நேரம் நின்றது எங்களுடைய பலமோ
எங்களுடைய பராக்கிரமோ, எங்களுடைய கையின் கிரையோ, எங்களுடைய திறமையோ ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதை இந்த இடத்துல பேசுவதற்கு, பாடுவதற்கு எங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தது நிமித்தமாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து வேத வசனத்தை ஆதாரத்தோடு எடுக்கப்பட்ட வசனங்களும் வெளிப்பாடுகளும் தான் இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எங்களோடு கூட இந்த இடத்துல என்னோடு கூட இணைந்து இந்த இடத்துல இந்த வில்லிசை பாடல்ல பங்கு பெற்ற என்னுடைய ஒவ்வொரு சகோதரருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒருவருடைய உழைப்பல்ல, இது ஒருவருடைய உழைப்பல்ல. இந்த இடத்துல நான் என்னுடைய தாழ்மையான தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த எண்ணங்கள் எங்களுக்கு எப்படி தோன்றினது என்றால், திடீர்னு ஒரு நாள் இந்த பாடல் பிராக்டிஸை முடிச்சுக்கிட்டு நாங்கள் இந்த ரிட்ரீட்டை பற்றி பேசும்பொழுது திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது, நம்ம ஒரு வில்லு பாட்டு போடுவோமா அப்படின்னு கேட்டோம். அப்படின்னு கேட்ட உடனே நம்ம தம்பி ராஜேஷ் கூட இருந்தாங்க, அன்னை சார்ல்ஸ் கூட இருந்தாங்க, சாம் எல்லாம் கூட இருந்தாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொன்ன பொழுது போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னோடனே எல்லாருக்கும் சந்தோஷம், ஒரு வில்லு பாட்டு போட்டுறோன்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் வில்லு பாட்டு போடுவோம், எங்களுக்கு ஆசை வந்துட்டு. ஆனால் சபை இதை அங்கீகரிக்கணுமே, மூப்பர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்ளணுமே, இதை அனுமதி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி ராஜேஷ் இந்த காரியங்களை கோஆர்டினேட் பண்ணதில் தம்பிக்கு நிகர் தம்பி தான். எல்லா விஷயங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள், எந்த காரியங்களையும் கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்காக செய்வதில் தம்பி மிகவும் சிறப்பு. அந்த நேரத்தில் சொன்னால், அண்ணே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் கொஞ்ச நேரம் கழித்து இது திரும்ப ஃபோன் பண்ணி, தம்பி நீ கேட்டையா, நம்ம அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஏன்னா கரெக்டாக 1 வாரம் இருக்கிறது. அதுவரை நாங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு வில்லு பாட்டு கொடுக்கணும், எந்த ஒரு தாட்ஸும் எங்களுக்குள்ளே இல்லை. ஒரு சப்ஜெக்ட் வச்சாலும் அது நாங்கள் எங்கேயாவது இருந்து கலெக்ட் பண்ணி அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட வார்த்தைகளோ இது இல்லை. இது எல்லாமே எங்களுடைய சொந்த உழைப்பு. நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அமர்ந்திருந்து முழங்கால் படிப்பிட்டு அந்த வசனங்கள் ஒவ்வொன்றை வாசித்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இது. அப்போ அந்த நேரத்தில் தம்பி நம்ம ஸ்பர்ஜனன் என்கிட்ட கேட்டார். கேட்ட உடனே தம்பி ஃபோன் பண்ணேன், நான் இப்போ கூப்பிட்டுக்கிட்டு உங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அதில் கூப்பிட்டு முடித்ததும் திரும்ப எனக்கு கூப்பிடுவார். மேபி ஒரு 3 செகண்ட்ஸ் கூட இருக்காது. கூப்பிட்டு முடிச்சுட்டு உடனே என்கிட்ட சொல்கிறாரு, அண்ணன்ட்ட சொன்னேன், அவங்க அங்கிள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அதிசயம். என்னன்னா, நிறைய நேரத்தில் சில காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு பதிலுக்கு நம்ம நாள் கணக்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். சிலவங்கிட்ட அந்த சபையில் நாங்கள் எங்களை திடீர்னு நாங்கள் ஒரு வில்லு பாட்டு போடுவோம். அது எவ்வளோ நேரம்னா 1 ஹவர். 1 ஹவர்னா இப்படி ஒரு அனுமதி கொடுப்பது இன்னுமே தெரியாது. இவ்வளோ கூட்டத்தை அவங்கள பொறுப்பு, இந்த கூட்டத்தை கொண்டு எல்லாரையும் சந்தோஷமாக அனுப்ப வேண்டும் என்பது அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய கையில் இருக்கிறது. அப்போ அதை எப்படி இந்த 1 ஹவரை எங்களை நம்பி கொடுத்துருக்குறாங்க என்பதை அது அந்த 1 நிமிடத்தில் சொன்ன உடனே அண்ணன் அக்செப்ட் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு இருந்தது. அப்போ ராஜேஷ் தம்பி சொன்னான், அண்ணன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. அந்த நாள் இரவில் இருந்து எழுத ஆரம்பித்தது, வசனத்தின்படி எழுத ஆரம்பித்தது. இன்றைக்கு தான் அந்த வேலையை நாங்கள் முடிச்சிருக்கோம். இந்த நிமிஷம் வர அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கூட எல்லோரும் இருந்தாங்க, ஒத்துழைத்த நிறைய பேர் உண்டு. இதில் நான் அஜி அண்ணனை நான் ஸ்பெஷலாக சொல்லணும். அஜி அண்ணன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு காரியங்களையும் அவ்வளவு தெளிவாக செய்ததில் உண்மையாகவே அது தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவேன். இந்த வில்லுக்கான காரியங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னா, அண்ணன் ஒரு நாளில் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு வில்லு பண்ணணும்னு சொன்னால் நிறைய பேர் அதை ரொம்ப யோசித்து அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. அண்ணன் அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லை, சரி நம்ம பண்ணலான்னு சொன்னாங்க. அதில் கடைசியில் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அண்ணன் இது நல்லா இல்லையண்ணே, சரியில்லையண்ணே, இப்போ அது ஃபோட்டோவில் அவ்வளோ நல்லா இல்லை, அதில் திரும்ப போய் பார்த்தோம், நீங்கள் வாங்க பார்ப்போம்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தாச்சுன்னா அவ்வளோ அழகாக செய்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே இதற்காக நான் உண்மையிலே அண்ணனுக்கு எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்காய் செய்கிற ஊழியம், அதுக்கும் பிறகு சார்ல்ஸ் அண்ணே அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு, சாம் திரும்ப நம்ம எல்லாரையுமே சொல்லணும், சுதர்ஷன்
திரும்ப மெயினாட்டு நம்ம அன்னை ரோஜர் பிரதர் வந்து கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஆரம்பத்திலேருந்து அந்த ப்ராக்டிஸில் ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வர அவ்வளோ ஒரு எனர்ஜியோடு இருந்தாங்க. திரும்ப ரமேஷ், டேவிட்சன், மகேஷ் பிரதரு, வேறு ஜஸ்டின் பிரதர், சாம் சந்தோஷ் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு பார்ட் கொடுத்துருந்து, ஆனால் அவங்க அது பேசலை, என்னன்னு தெரியல. சரி, திரும்ப சுரேஷ் ராஜன் பிரதர் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நான் ஐ திங்க் நான் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு திடீர்னு வந்து இவ்வளவு நாங்கள் வந்து ஒரு இதற்காக நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேலே செலவழித்தோம். நானும் கூட இதை எழுதுவதற்கு இந்த காரியங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு புதியதாக இருக்குன்னு நினச்சோம். நாங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தோ அல்லது வேறு எங்கேயோ போடணும் அப்படின்னு நினைக்கல. எதுவுமே எங்கேருந்து காப்பி அடித்து போடப்பட்ட ஒரு வார்த்தைகள் கூட இதில் இல்லை. அப்படி இதை காப்பி அடிக்கிறதுக்கு எந்த யூடியூப்லையும் அவ்வளோ ஒரு இதை கேட்கவே முடியல. ஆனால் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் எழுதணும். 20 பக்கம் 30 பக்கம் எழுதி அதை திரும்ப கிழிச்சு அடுத்தது எது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி இருந்தோம். அப்போ அதுக்கு பிறகு இந்த மியூசிக் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நேற்று தான் நாங்கள் வந்து எல்லோரும் அப்படி தீர்மானித்து சிந்தித்து இருக்கும் பொழுது அதை வேற வந்து உடனே வந்து எல்லோரும் வந்து வாய்க்கு பண்ணாங்க. சபையில் பெர்மிஷன் கிடச்சி திரும்ப எல்லோரும் சேர்ந்து அதை வந்து இன்றைக்கி இது பண்ணாங்க. எனக்கு மனத்திற்குள்ள ஒரு எண்ணம், ஏதோ நம்ம பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் வில்லுப்பாட்டு குழு மாதிரி நம்ம வந்து அதை பண்ணுவோம் அதில் எப்படி இருக்க போகும். கண்டிப்பாக மனதில் தெரியும் இது கண்டிப்பாக நன்றாக இருக்கிறதுன்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. எல்லோரும் சொல்லச்சுமே எல்லாருடைய அந்த தாட்ஸில் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால் இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம இப்போ செய்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களை நம்பி இந்த 1 மணி நேரம் இந்த சபை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குது. எங்களை வந்து முன்ன பின்ன தெரியும்னா இப்படி ஒரு ப்ரோக்ராம்ஸ் நடத்தி எங்களை பார்த்ததில்லை. ஏதாவது நாங்கள் இதை பண்ணியிருந்தா ஒரு சபை வந்து எங்களுக்கு இப்படி கொடுக்கும். ஆனால் அந்த கொடுத்துருக்குன்னா அது வந்து உண்மையாகவே இது தேவனுடைய செயல் திட்டம் என்பதை அறிகிறேன். ஸ்பர்ஜன் அண்ணன்ட்ட ஸ்பர்ஜன் பிரதர் சொன்னதுமே வந்து அவங்க வந்து உடனே வந்து ராஜேஷை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள ரீசன் என்ன, இங்கே ஒரு ஒன்னஸை வந்து காட்டுது. இந்த மூப்பர்கள் வந்து 5 பேராக இருந்தாலும் அல்லது 6 பேராக இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற ஒரு தாட்டு தான் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து அன்னைக்கு கொடுத்தது. இதை ராஜேஷ் சொன்னதுமே அக்செப்டட்னு சொன்னதுமே வந்து எனக்கு இந்த தாட்ஸ் தான் கொடுத்து அவங்க 5 பேர் இல்லை, அவங்க எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் என்றது. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த சபையை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல கூட எங்கள் முன்பாக நின்று இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டதை நாங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்கள் உங்களை சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கடைசியாக ஒரே ஒரு பாடலை மட்டும் நாங்கள் பாடி முடிக்கிறோம். ஒருவேளை நம்ம கூட காலங்கள் கடந்து விட்டது, நிறைய காரியங்களை நம்ம நினச்சிருக்கலாம், நம்ம செய்த பாவங்கள் கடவுளோட்டு ரொம்ப விலகி போயிருக்கலாம், அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம திரும்ப 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 நம்ம வரக்கூடிய சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் வெறுக்கிறது போகிற ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் காலங்கள் வந்து கடக்கவில்லை. நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அதனால் வந்து காலங்கள் ஒருபோதும் கடந்து போகவில்லை. இந்த நேரத்திலும் கூட தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறாரு. அவருடைய சமூகத்தில் நம்ம அண்டி வாழ்வோம். நம்ம வந்து அவரே நம்பி ஜெயிப்போம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. காலங்கள் கடந்து போனதோ கொள்ளாமல் நேரம் வீணானதோ, உம்மை அறிந்து கொள்ளாமல் காலங்கள் கடந்து போனதோ இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதோ, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதோ. பரலோகராஜனே பார்வோற்றும் தேவனே, பரலோகராஜனே பார்வோற்றும் தேவனே, இனிமேல் உம்மை விட மாட்டேன்.
தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீரோட்ட காயத்தினால் குணமாகினேன். நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர்பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே. இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்களும் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. மன்னாடி ஜெபித்த என்னை ஏற்றுக்கொண்டீரே, மனதில் அமைதி வாழ வந்தீரே. மன்னாடி ஜெபித்த என்னை ஏற்றுக்கொண்டீரே, மனதில் அமைதி தந்து வாழ வைத்தீரே. பாலைவனத்தில் நீரூற்றி நீர் சோலைவனமாய் வந்து வாசம் பண்ணினீர். பாலைவனத்தில் நீரூற்றி நீர் சோலைவனமாய் வந்து வாசம் பண்ணினீர். நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீர்பட்ட காயத்தினால் குணமாகிறேன். நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீர்பட்ட காயத்தினால் குணமாகிறேன். மன்னிய இரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீர்பட்ட காயத்தினால் குணமாகிறேன். சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீர்பட்ட காயத்தினால் குணமாகிறேன். சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீர்பட்ட காயத்தினால் குணமாகிறேன். சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீர்பட்ட காயத்தினால் குணமாகிறேன். மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே. இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே